Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulil amin wa ala alihi wa ashabihi ajma'in ila yawmiddin, amma ba'd. Qala Allah ta'ala fil Qur'anil Majid wal Furqanil Hakim, Ya ayyuhalladhina amanu kutiba alaykumus siyamu kama kutiba alal ladhina min qablikum la'allakum tattaqun. Wa qala aydan شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இரு உலகத்திற்கும் நேர்வழி காட்டுவதற்காக வருகை தந்த எல்லா நபிமார்களின் மீதும், கடைசியாக மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக வருகை தந்த இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுமையாக பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்கள் மீதும், குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தினுடைய அல்லாஹ்வுடைய பரக்கத்தை, அவனுடைய ஹிதாயத்தை, அவனுடைய கருணையை, அவனுடைய பாதுகாப்பை, அவனுடைய உதவியை அனைத்தையுமே எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துஆவோடு என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த எனதருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. இந்த ரமலான் மாதத்தில் முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 6வது நோன்பை நாம் பெற்று இருக்கின்றோம். இந்த மாசத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது எப்படிப்பட்ட ஒரு மாதம் என்று சொன்னால், இது மாற்றத்திற்கான ஒரு மாதம், ஏழைகளின் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு மாதம், நன்மைகள் பூத்து குலுங்கக்கூடிய மாதம், சொர்க்கத்தினுடைய வாசல் திறந்திருக்கக்கூடிய மாதம், நரக வாசல், நரகத்தினுடைய வாசல் மூடி இருக்கக்கூடிய மாதம், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த ரமலான் மாதத்திலே நாம் எல்லாம் அமல்கள் செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய வெகுமதியை பெற்றுக்கொண்டு நாம் இருக்கின்றோம். அன்பானவர்களே, இது ஒரு மாற்றத்திற்கான மாதம். இஸ்லாத்திலே நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்ற கடமைகள் எல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கடமையாக்கப்படவில்லை. எல்லோருமே நீங்க எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அது மாற்றத்திற்கானதாக இருக்கும். தினந்தோறும் 5 வேளை தொழுகை, தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட வேண்டும். வருஷத்துக்கு ஒரு மாசத்திலே நோன்பு நோக்கின்றோம். வருஷம் முழுவதும் நீங்கள் மாற்றத்திற்கான ஒரு நிலையை பெற்றிருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருகின்றோம், வாழ்நாள் முழுவதும் நம்ம இடத்துல மாற்றம் ஏற்பட வேண்டும். ஜக்காத்து கொடுக்கின்றோம், ஒட்டுமொத்த சமூகத்துக்கே நம்ம மாற்றத்திற்கு கொண்டு வர வேண்டும். மாற்றம் இல்லை என்று சொன்னால் தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ எந்தவித நன்மையும் இல்லை, கூலியும் இல்லை, பயனும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்கினிய எனதருமை சகோதரர்களே, இதற்கு மிக முக்கியமாக அல்லாஹ் தஆலா நோன்பை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு தக்வா ஏற்பட வேண்டும் என்று சொல்கின்றான். தக்வா ஏற்படும் என்று சொன்னால் தஸ்கியா ஏற்பட வேண்டும். நம்முடைய உள்ளம் தூய்மை அடையாமல் தக்வா ஏற்படாது. உள்ள முதலே தூய்மையாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் ஹதீஸிலே நீங்கள் பார்க்கும் பொழுது இன்னமல் ஆமாலு பின்னியாத், எண்ணத்தை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகம் அமைதி இழந்து போயிருக்கின்றது, அமைதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றது, எங்கேயாவது அமைதி கிடைக்குமா என்று. இதனால் மனிதனுக்கு எந்தவித மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் போய்விட்டது. உறவுகளும் சீராக இல்லை, உறவு முறைகள் சீராக இல்லை. சரி, நட்பு வட்டாரங்களாவது ஏதாவது ஒரு உறவாக இருக்கின்றதா என்று சொன்னால் அதுவும் சுயநலம் உள்ள நட்பு வட்டாரங்களாக இருக்கின்றது. மனிதன் இறந்து விட்டால் ஒரு காலத்திலே சொல்வார்கள், ஒரு நல்ல மனிதன் இறந்து விட்டார், அவர் இறந்தால் இன்னும் பல நபர்கள் அவர் மூலமாக பயன்பெறுவார்கள், அவர்கள் மூலமாக இன்னும் நன்மை அடைவார்கள், இப்படி வெகு சீக்கிரத்திலே அவர் இறந்து விட்டாரே என்று கவலைப்படுவார்கள். இன்றைக்கு ஒரு மனிதன் இறந்து விட்டால் நல்ல விதமா போய் சேர்ந்து விட்டான்ப்பா, நல்ல விதமா போய் சேர்ந்துட்டான் என்று பெருமூச்சு விடக்கூடிய அளவிலே இன்றைக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு இஸ்லாம் தெளிவாக ஒரு வழிகாட்டுதலை நமக்கு வழங்குகிறது. என்ன செய்ய வேண்டும்? உங்கள் உள்ளத்தை நீங்கள் முதலில் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
அதாவது கள்ளம் கபடம் இல்லாத, சுயநலம் இல்லாத, அன்பு நிறைந்ததாக உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் முதலிலே ஒரு மனிதனுக்கு வலியுறுத்துகிறது. இது ஒரு தனி மனிதனிடத்திலே முதலிலே வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதே போல சமூகத்திலே என்ன சொல்கின்றது? சமூகத்திலே குற்றம் குறைய வேண்டும் என்றால், வன்முறைகள் ஒழிய வேண்டும் என்றால், மனித உரிமைகள் மனிதனுக்கு சரியாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலிலே நல்ல உள்ள படைத்த மனிதன் தேவை. இதுதான் மிக முக்கியம். நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் இருந்தால் இது பூரா கிடைக்கும். பாருங்கள், நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதன் உருவாகின்றான் என்று சொன்னால் அங்கு நல்ல சமூகம் உருவாகின்றது. நல்ல சமூகம் உருவாகும் பொழுது ஒரு நல்ல நாடு உருவாகிறது. நல்ல நாடு உருவாகும் பொழுது நல்ல உலகமே உருவாகின்றது. அப்ப இதற்கு என்ன தேவை? இஸ்லாம் சொல்கின்றது, முதலிலே உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றது. இதுதான் இன்றைக்கு தேவை. நல்ல சமூகம் உருவாகணும், நல்ல நாடு உருவாகணும்னு சொன்னா நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் தேவை. உள்ளம் எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் நன்மை தீமைகள்லாம் அமையும். நல்ல உள்ளம் படைத்தவர்கள் உருவானால் நல்ல நன்மையா நடக்கும். தீய உள்ளம் படைத்த மனிதர்கள் உருவானால் வெறும் தீமைகள் தான் நடக்கும். மனிதர்களுக்கு எல்லா விதமான கேடு விளைவிக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு பழமொழி சொல்வார்கள், அது தவறான பழமொழி. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. இது நல்ல பழமொழி அல்ல. இஸ்லாம் அதுக்கு உடன்படுவதில்லை. ஒரு பெண்ணை இழிவுபடுத்துவதற்கு சொல்லக்கூடிய பழமொழி மற்றவர்கள். ஆனால் ஆவதும் அழிவதும் ஒரு உள்ளத்தால் தான் என்று இஸ்லாம் சொல்கின்றது. நல்ல உள்ளம் படைத்தால் நல்ல மனிதர்கள் உருவாகிறார்கள் என்று சொல்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு பல அமைப்புகள், பல அரசியல் கட்சியில சொல்வார்கள், எங்களுடைய தலைவர்கள் கூட்டு வாழ்விலே, சமூக வாழ்விலே பரிசுத்தமானவர் என்று சொல்வார். ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தூய்மையானவர்களா என்று சொன்னால் அதை பற்றி அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், அதை பற்றி அவர்கள் பேசவும் மாட்டார்கள். ஆக தனி மனிதனுடைய ஒழுக்கம்தான் சமூகத்தில் மிக அவசியம் தேவை இருக்கின்றது. தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னு வைங்களேன், ஒட்டுமொத்த சமூகம் கெட்டு போயிடும். எந்தவித மாற்றங்கள் ஏற்படாது, சமூக மாற்றங்கள் ஏற்படாது. இந்த ரமலான் மாதத்திலே நாம் ஒரு மாத காலம் நோன்பு வைக்கின்றோம் என்று சொன்னால் நோன்புக்கு பிறகு சமூகம் மாற வேண்டும். எல்லா விதமான கெட்ட குணங்களும் எல்லாம் போய் நல்ல உள்ளங்கள் வர வேண்டும். நல்ல உள்ளமே வரலன்னு வச்சுங்க, அப்போ வணக்க வழிபாடுகள் செய்து நோன்பு நோற்று என்ன பயன் இருக்கின்றது? என்ன பிரயோஜனம் இருக்கிறது? ஆக மாற்றத்திற்கான ஒரு மாதத்திலே நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சமூக மாற்றங்கள் உருவாகும், பொருளாதார மாற்றங்கள் ஏற்படும், அரசியல் மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் மனம் மாற்றத்துக்கு தான் இஸ்லாம் முதலிடம் அளிக்கின்றது. ஐயா அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கின்றான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, கத் அஃப்லஹ மன் தஸக்கா, நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார். யாரு? தூய்மையை மேற்கொண்டவர். தூய்மையை மேற்கொண்டவர் வெற்றி அடைந்து விட்டார். அவர் உள்ளத்தை தூய்மையாக்கி விட்டார், அவருடைய உடல் தூய்மையாகிவிடும், அவருடைய வாழ்க்கை தூய்மையாகிவிடும். அவர் சமூகத்தை தூய்மைப்படுத்துவதற்கு அவர்கள் கடுமையாக முயற்சி எடுக்கின்றார். அப்ப அவர் வெற்றி அடைந்து விட்டார். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வகத் ஹாப மன் தஸாஹா, மேலும் தோற்று போய் விட்டான், நஷ்டம் அடைந்து விட்டான், இழிவாகி விட்டான். யாரே? அதனை நசுக்கியவன். எதை? உள்ளத்தை தூய்மைப்படுத்தாமல் இருந்தவன், உள்ளத்தை கெடுத்தவன், உள்ளத்தை அழித்தவன், உள்ளத்தை அசிங்கமாக ஆக்கியவன் என்ன ஆயிட்டான்? தோற்று போய் விட்டான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த எனதர்மை சகோதரர்களே, நபிமார்களுடைய முதல் பணியே என்ன? இதுதான் அவர்களுடைய தலையாய பணியாக இருந்தது. என்ன? அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய தோழர்களுடைய, மக்களுடைய அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்கள், அவருடைய உள்ளத்தை தூய்மையா ஆக்கினார்கள். இதுதான் அவர்கள் செய்த மிக முக்கியமான பணி. அதே போல ஒரு முஸ்லீமுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? ஒரு இறை நம்பிக்கையாளர், முஸ்லீம் என்ற இறை நம்பிக்கையாளருடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நஃப்சுல் முத்மஇன்ன, அமைதி அடைந்த ஆன்மாவை பெறுவதுதான் ஒரு முஸ்லீமுடைய இலக்காக இருக்க வேண்டும், நோக்கமாக இருக்க வேண்டும். திருக்குர்ஆனிலே 3 விதமான நஃப்ஸை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அந்த 3 விதமான நஃப்ஸ் என்ன? முதல்ல நஃப்சுல் அம்மாரா. நஃப்சுல் அம்மாரா என்று சொன்னால் தீமையை தூண்டக்கூடிய ஆன்மா, தீமையை தூண்டும். இது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கிறது. சும்மா செய்ப்பா, தாராளமா அந்த தப்பை பண்ணு, இந்த குற்றத்தை பண்ணு, அடுத்தவங்களுடைய பொருளை தாராளமா சாப்பிடு,
அல்லது இன்னும் பொய் பேசு, அல்லது புறம் பேசு, அல்லது நீ தவறான செயலில் ஈடுபடு என்று ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இந்த தூய்மையை, அதாவது தீமையை தூண்டக்கூடிய ஆன்மா இருக்கின்றது. இதுதான் நப்சுல் அம்மாரா. இரண்டாவதாக என்னன்னு கேட்டீங்கன்னா நப்சுல் லவ்வாமா. இது ஒவ்வொரு உள்ளத்தையும் இடித்துரைக்கும். எப்பா நீ செய்யறது தப்பு, நீ போற பாதை சரியில்லை, நீ இந்த பாதையில போனினாக்க உனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து ஏற்படும், இப்படிப்பட்ட ஒரு தீமை ஏற்படும், இப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகள் ஏற்படும், எனவே இந்த காரியத்தை செய்யாதே என்று இடித்திருக்கக்கூடிய அந்த ஆன்மா நப்சுல் லவ்வாமா என்று சொல்லக்கூடிய மூணாவது ஒரு ஆன்மா இருக்கின்றது மனிதனுடைய உள்ளத்திலே. அதுதான் நப்சுல் முத்மஇன்னா. நப்சுல் முத்மஇன்னா. அந்த நப்சுல் முத்மஇன்னா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கின்றான், யா அய்யுஹன் நப்சுல் முத்மஇன்னா. திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஓ அமைதி அடைந்த ஆன்மாவே. நாளை மறுமை நாளிலே நன்மையை பெற்று இறைவனுடைய திருப்தியை பெற்ற ஆன்மாவை நாளை அங்க கூப்பிடப்படும். ஓ அமைதி அடைந்த ஆன்மாவே, இங்கே வா, இர்ஜி இலா ரப்பிகே ராதியத்தம் மர்தியா. செல்லு உன்னுடைய இறைவனின் பக்கம், உன் இறைவனின் பக்கம் நீ தாராளமாக செல். எதன் அடிப்படையில? உன்னுடைய நல்ல முடிவின் அடிப்படையில. இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படை நீ வாழ்ந்தாய், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை மதித்து நடந்தாய், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் உடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாய், ஹலாலான வழியில் சென்றாய், ஹராமான வழியிலிருந்து விலகி நின்றாய். எனவே உன்னுடைய நல்ல முடிவு இங்க வந்து விட்டது. எனவே மகிழ்ச்சி அடைந்த நிலையில் உன்னுடைய இறைவனை பார்க்க நீ தாராளமாக செல் என்று சொல்லப்படும். அதோடு மட்டுமல்ல, இறைவனுடைய திருப்தியை பெற்ற நிலையில் செல்லுங்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய திருப்தி இந்த மனிதனுக்கு கிடைத்துவிடும். அப்பொழுது ஃபதுஹுலி ஃபீ இபாதி, இணைந்து விடு என்னுடைய நல்லடியார்களுடன். அப்பொழுது சொல்லப்படும், யார் யாரெல்லாம் நல்லடியார்கள் இங்கே சுவனத்திலே அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற நிலையில் அமர்ந்து இருக்கின்றார்களோ, அது நபிமார்கள், சுகதாக்கள், சாலிகீன்கள், கலிஃபாக்கள், உலமாக்கள், இன்னும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யாரெல்லாம் அந்த சுவனத்திலே அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களோடு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லப்படும். வதுகுலி ஜன்னதி, மேலும் நுழைந்து விடுங்கள் நீங்கள் சுவனத்திலே நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்று சொல்லப்படும். இதுதான் நப்சுல் முத்மஇன்னா என்று சொல்லக்கூடிய அமைதி அடைந்த ஆன்மா நாளை மறுமை நாளிலே இறைவனுடைய திருப்தியை பெற்ற நிலையிலே நாளைக்கு சொல்லும். கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, இந்த நப்சுல் முத்மஇன்னா நாமல் உருவாக்கி கொள்ளும் பொழுதுதான் இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய தக்வாவை நாம் பெற முடியும். வருடம் வருடம் நாம் நோன்பு நோக்கின்றோம், பசியோடு இருக்கின்றோம், தாகத்தோடு இருக்கின்றோம், நல்ல அமல்கள் செய்கின்றோம். ஆனால் ரமலானுக்கு பிறகு எந்த விதமான நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான திருப்பு முனை வரவில்லை என்று சொன்னால், அது எந்தவித பிரயோஜனம் இல்லாத நப்சுல் முத்மஇன்னா நம்மளை உருவாக்கி கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல முடியும். அமைதி அடைந்த ஆன்மாவை உருவாக்கி கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல முடியும். அதுதான் தஸ்கியா என்று சொல்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, தஸ்கியா என்று சொன்னால் தூய்மைப்படுத்துதல்னு அர்த்தம். தூய்மைப்படுத்துதல், அதை வளர்த்தல்னு அர்த்தம். ஜகாத்தும் அப்படிதான். ஜகாத் என்பது நம்மளுடைய பொருள்கள் இருந்து அதை என்ன செய்யணும், ஜக்காத்தை பிரித்து எடுக்கின்றோம் அல்லவா, அதை தூய்மைப்படுத்துகின்றோம். மீதி இருக்கக்கூடிய நம்முடைய பணத்தை, நம்முடைய உள்ளத்தை, நம்மளுடைய மீதி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துதல், அதான் ஜக்காத்து. ஜக்காத் சொன்னா தூய்மைப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஜக்காத்து ஒருத்தர் கொடுக்கறது மூலமாக தூய்மை அடைகிறாருன்னு அர்த்தம். அவருடைய மீதி இருக்கக்கூடிய பொருளையும் தூய்மைப்படுத்திட்டாருன்னு அர்த்தம். இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு சமூகமே சீர்திருத்தம் அடைகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது, நபியே அவர்களுடைய பொருட்களில் இருந்து தானத்தை வசூல் செய்து அதன் மூலம் அவர்களை தூய்மைப்படுத்துவீராக, அதன் மூலம் அவர்களை தூய்மைப்படுத்துவீராக அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன, ஜக்காத்தை அவங்ககிட்ட இருந்து தானத்தை வாங்கிட்டு அவங்களை என்ன செய்யுங்க, தூய்மைப்படுத்துங்க. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஜக்காத்தை அவர் எடுத்த உடனே என்ன ஆகும், அடுத்தது வளரும். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். ஜக்காத்தை எடுத்ததுனால நம்முடைய பணம் குறையாது, நம்முடைய பொருளாதாரம் அதிலிருந்து குறைகின்றது என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம், அது வளர்கின்றது. ஏன்னா அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். ஒன்றை தூய்மைப்படுத்தும் பொழுது அது நிச்சயமாக வளரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்கு, பாலடைஞ்ச வீடு இருக்கு அப்படின்னா அதை சுத்தம் செய்கின்றோம். சுத்தம் செய்யறதோடு இல்லாம அதை அழகுபடுத்துகின்றோம், அதுதான் வளர்ச்சி. அதே போலதான் அப்ப என்னன்னா, தூய்மைப்படுத்துவது, உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். என்ன செய்யணும், நம்முடைய இதயத்தில் ஆணவம், பொறாமை,
நயவஞ்சகம், பேராசை, கஞ்சத்தனம், இதை பூரா எல்லாத்தையும் உள்ளத்திலிருந்து தூய்மைப்படுத்தி என்ன செய்யணும்? அதுல இதை பூரா அகற்றி எதை உள்ள நுழைக்கணும்? நம்முடைய உள்ளத்துல பணிவு, அடக்கம், பொறுமை, நாணம், நிதானம், மன்னிக்கக்கூடிய பண்பு, இது பூரா உள்ள நுழையணும். கண்ணியத்திற்குரியவர்களே, தஸ்கியா என்று சொன்னால் அப்படிதான். இந்த நோன்பு வைப்பதன் மூலமாக, இந்த 5 நேர தொழுகையின் மூலமாக, ஹஜ்ஜுக்கு சென்று வந்து வருவதன் மூலமாக, ஜகாத்து கொடுப்பதன் மூலமாக நம்ம தூய்மை அடைகின்றோம். அந்த தூய்மை என்னது? நான் முதல் சொன்னேன், இதயத்தில் இருக்கக்கூடிய ஆணவத்தையும், பொறாமையும், நயவஞ்சகத்தனத்தையும், பேராசைத்தனத்தையும், கஞ்சத்தனத்தையும் எல்லாத்தையும் இதயத்திலிருந்து தூய்மையை எடுத்து விட்டு அங்க என்ன உள்ள நுழைக்கணும்? அங்க அடக்கம், பணிவு, மன்னிக்கக்கூடிய தன்மை, பொறுமை, நிதானம், இதை பூரா உள்ள நுழைக்கணும். இதெல்லாம் நுழைக்கும் பொழுதுதான் அது தஸ்கியாவாக மாறுகின்றது. கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, அப்போ தஸ்கியாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தஸ்கியா நம்முடைய உள்ளத்துல உருவாக்கி கொள்வதற்கான நோக்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக நமக்கு தஸ்கியா தேவை. நல்ல உள்ளம் இருந்துச்சுனாதான் என்னது நல்ல உள்ளம். தஸ்கியா எதுக்கு தேவை? இறை உவப்பை பெறுவதற்கு, இறை திருப்தியை பெறுவதற்கு. அல்லாஹ்வுடைய விருப்பமான செயல்களை நாம் செய்யாமல் அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்காது. அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் நிச்சயமாக தீமையிலிருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மையை மேற்கொள்பவர்களையுமே நேசிக்கின்றான், விரும்புகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ தீமையிலிருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மையை மேற்கொள்பவர்களையுமே அல்லாஹ் தஆலா நேசிக்கக்கூடியவரான இருக்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய உவப்பை பெறுவதற்கு தஸ்கியா என்ற உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது அவசியமாக இருக்கின்றது. இரண்டாவது, செயல்கள் சீராக நடைபெறணும். நம்முடைய செயல்கள், அமல்கள் இருக்குங்கல்ல, நம்முடைய அமல்கள், நம்முடைய செயல்கள் இதெல்லாம் சீராக சரியாக செயல்பட வேண்டும் என்றால் இதய தூய்மை வேண்டும். இதய தூய்மை இல்லாத எந்த செயல்பாடாக இருந்தாலும் அது சீராக நடைபெறாது, சிறப்பாக நடைபெறாது, பலவீனமாக இருப்படும், அது முரண்பாடாக இருக்கும். ஆக தஸ்கியா என்று சொல்லக்கூடிய இதய தூய்மையோடு நம்ம செயல்படக்கூடிய அம்சங்கள் தான் இங்க சரியாக இருக்கும். அப்ப என்ன வேணும்? இறை திருப்தியை பெறுவதற்காக, இறை உவப்பை பெறுவதற்காக பெறக்கூடிய அம்சங்கள் எல்லாமே அழகாக இருக்கும், நிறைவாக இருக்கும். தொடர்ந்து செய்வோம். எதுக்கு தொழுகிறோங்கிறது தெரியாம தொழுதோம்னா என்ன ஆகும்? ஒரு வாரம் தொழுவோம், ஒரு மாசம் தொழுவோம், அல்லது 2 மாசம் தொழுவோம், தொழுகை விட்டுருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர் தஸ்கியா பெறவில்லை என்றுதான் அர்த்தம், தூய்மை பெறவில்லை. ஆனால் எதற்கு தொழுகிறோம் தெரிஞ்சு நம்ம தஸ்கியா உருவாக்கி கொண்டு தொழுதால் நம்முடைய உடல்ல உயிர் இருக்கக்கூடிய காலம் வரை நம்ம தொழுவோம். நோன்பு எதுக்காக வைக்கிறோங்கிறத புரிஞ்சு நோன்பு வைப்போம். நம்முடைய வணக்க வழிபாடுகள் எதற்காக அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான் என்ற ரீதியில நாம் எல்லாமே செய்வோம். அது நிறைவாக இருக்கும், தொடர்ந்து நாம செய்வோம். அன்பான எனதருமை சகோதரர்களே, மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தஸ்கியா ஏன் உருவாக்கணும் அப்படின்னா, மனம் அமைதி பெறுவதற்கு தஸ்கியா தேவை. கெட்ட எண்ணம், ஆணவம், பொறாமை, நயவஞ்சகத்தனம் இதெல்லாம் உள்ளத்துல ஒரு மனிதனுக்கு நிறைஞ்சிருச்சுன்னு சொன்னா அவனுடைய உள்ளம் எப்படி அமைதியா இருக்கும்? இது பூரா அமைதி இருக்காது. அப்ப அமைதி பெற வேண்டும் என்று சொன்னா இதை பூரா எடுத்துட்டு அவருடைய உள்ளத்துல அன்பு நுழைக்க வேண்டும், கருணையை நுழைக்க வேண்டும், அர்ப்பணிப்பு தன்மையை நுழைக்க வேண்டும், அடக்கத்தை நுழைக்க வேண்டும், பணிவை நுழைக்க வேண்டும். இதெல்லாம் நுழைச்சாதான் இறை திருப்தியுள்ள மனிதனாக ஆவான், அவனுடைய உள்ளம் அமைதி பெறக்கூடியதாக இருக்கு. இது பேர் தான் தஸ்கியா. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் சென்ற வருடம் கூட சொன்னேன், போன வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் இடைப்பட்ட காலத்திலே நாம் இப்ப நோன்பு வைத்திருக்கின்றோம். போன வருஷத்துல இந்த வருஷத்துல என்னிடத்துல என்ன குறைபாடுகள் இருந்தது என்று பட்டியலிட்டு நான் இதையெல்லாம் என்னிடத்தில் இருந்தது நான் போக்கிவிட்டேன் என்று நீங்க அதை எல்லாத்தையும் விளக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்க உங்களுடைய உள்ளம் அமைதி பெறக்கூடிய உள்ளமாக இருக்கும். இது 3வது அம்சம். 4வது அம்சம் என்ன அப்படின்னா, உறவுகள் மேம்படும். நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் மூலமாக உறவுகள், இன்னைக்கு உறவுகள் எப்படி இருக்குது? குடும்பத்துல பெற்றோர்கள் பிள்ளை உறவுகள் சரியில்லை, கூட பிறந்தவர்களுடைய உறவுகள் சரியில்லை, சொந்த பந்தங்களுடைய உறவுகள் சரியில்லை, தூரத்து உறவுகள் சரியில்லை, நட்பு வட்டாரங்கள் சரியில்லை. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, தஸ்கியாவினுடைய குறைபாடுகள் தான் இதற்கு காரணமாக இருக்கின்றது. அன்பார்ந்த எனதருமை சகோதரர்களே, ஆக உறவுகள் மேம்பட வேண்டும் என்றால் அடுத்தவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்த மாட்டோம், அடுத்தவர்களை மதிப்போம், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்போம், சிறியவர்களை கண்ணியத்தோடு நடத்துவோம், உறவர்களோடு நல்ல உறவாக இருப்போம், அண்டை வீட்டாரோடு நல்ல உரிமை கொடுத்து அவர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்வோம். அடுத்தவருடைய உள்ளத்தை சிறிதளவு கூட நாம் என்ன செய்ய மாட்டோம், காயப்படுத்த மாட்டோம். இது 4வது அம்சம், தஸ்கியாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய அம்சங்கள்.
ஐந்தாவதாக நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பண்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உள்ளம் தஸ்கியா, அதாவது நம்முடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்வோம், நன்மையை ஏவ ஆரம்பிச்சிருவோம், தீமையை தடுக்க ஆரம்பிச்சிருவோம். அல்லாஹ் தஆலா திருமறையில் அப்படித்தானே சொல்றான். ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பொறுப்பு என்னன்னு சொன்னா சமூகத்திலே அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இது மிக முக்கியமான. இந்த வேலையை நம்ம செய்யாததுனாலதான் தீமைகள் பூரா இன்னைக்கு மலிஞ்சு கிடக்குது. வட்டியிலிருந்து, விபச்சாரத்திலிருந்து, ஆபாசத்திலிருந்து, ஒழுக்கக்கேடுகளிலிருந்து, லஞ்சத்திலிருந்து, ஊழலிருந்து, வகுப்புவாதத்திலிருந்து, அநியாயக்காரர்கள் நம் மீது தலை மீது ஆட்சியாளர்கள் வந்து சுமத்தப்பட்டதிலிருந்து அனைத்து தீமைகளும் இன்னைக்கு நம்ம தலையில ஒப்படைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியை செய்யாததனுடைய விளைவுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய நம்ம சகோதரர்களே, இந்த ரமலானிற்கு பிறகு இந்த ரமலானிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அம்சம் இது பூரா தான். உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும், தக்வாவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், இறை தொடர்பை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறை தொடர்பை வலுப்படுத்திக் கொள்வதற்கான காரணிகள் என்னென்ன? தொழுகை வணக்க வழிபாடுகள் குறித்த நேரத்தில் இமாம் ஜமாத்தோடு தொழுவது, தஹஜ்ஜுடைய நஃபிலான வணக்கங்கள் செய்வது, திருக்குரான் திலாவத் செய்வது, திருக்குரானுடைய அர்த்தத்தோடு ஓதுவது, இன்னும் நஃபிலான வணக்கங்கள் செய்வது, தஸ்பியாத் செய்வது, இஸ்திஃபார் செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவது. இதன் மூலமாக இறை தொடர்பை வலுப்படுத்திக் கொள்ள முடியும், உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும். பிறகுதான் நமக்கு அல்லாஹு தஆலா உள்ளத்தில் தக்வாவை ஏற்படுத்தி தருவான். அந்த தக்வாவை ஏற்படுத்தக்கூடிய மாதம் தான் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்திலே நாம் நோன்பு நோக்கின்றோம், தொழுகின்றோம், இபாதத்துகள் செய்கின்றோம். இது பூரா வந்து சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல, இந்த மாதத்தில் மட்டும் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்ல. ரமலான் முடிந்த பிறகும் இந்த நம்ம எப்போ ஒழுக்கத்தோடு கட்டுப்பாடோடு எப்படி நம்ம இருந்தோமோ அதே கட்டுப்பாடுகளை ஒழுக்கத்தையும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தீமைகளை அகன்று அல்லாஹ் எப்படிப்பட்ட உள்ளத்தை ஏற்படுத்த சொல்கின்றான் அப்படிப்பட்ட தூய்மையான உள்ளத்தை ஏற்படுத்தி சமூக மாற்றத்திற்கான ஒரு வழிவகைகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் இந்த ரமலான் மாதம் நமக்கு படிப்பினை தரக்கூடிய மாற்றத்திற்கான மாதமாக இருக்கின்றது. வல்ல அல்லாஹ் தஆலா நான் எதை சொன்னேனோ எதை கேட்டோமோ அந்த அடிப்படையில் ஒழுக்கத்துக்கான ஒரு நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் தந்துள்வானாக. அதை நடைமுறை